வணக்கம். முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்கள் திடீர் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பார். இப்பொழுது ஒன்று சொல்லியிருக்கார். மத்திய அரசு 100 நாள் வேலை உறுதி திட்டத்திலிருந்து மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கியது 2வது முறையாக அவரை கொன்றதற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் மட்டும் ஒன்று மறந்துட்டார். இவர் நிதியமைச்சராக இருந்தபோது தான் கரன்சி அச்சிடும் மிஷின் ஏலம் விடுகிறோம் என்ற பேரில் பாகிஸ்தானுக்கு தாரவார்த்தை கொடுத்தார். நம்ம கருணாநிதி எப்படி கச்சத்தீவை தாரவார்த்தை கொடுத்தாரோ இலங்கைக்கு, அப்படி இவர் கரன்சி மிஷினையே தூக்கி கொடுத்துட்டார். பாகிஸ்தான்காரன் சும்மா இருப்பானா? நம்ம கரன்சியான 500, 1000 ரூபாய் நோட்டுகளெல்லாம் நிறைய அச்சடித்தான், இஷ்டத்துக்கு அச்சடித்தான். எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், பேப்பர்லெல்லாம் நிறைய வந்துட்டு இருந்தது. அப்போது அந்த கரன்சியெல்லாம் கொண்டு வந்து இந்தியாவில் புழக்கத்தில் விட்டான். இதனால் என்ன ஆச்சுன்னா, நம் நாட்டில் பண மதிப்பிழப்பு ஏற்பட்டது. பொருளாதாரம் வீழ்வதுடன் நாட்டின் பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தல் ஏற்படும் என்பதை உணர்ந்த அடுத்து வந்த மோடி அரசு திடீரென்று ஒரு நாள் 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது அப்படின்னு அறிவித்தாங்க. ஒரே ஷாக்கு, இந்தியா முழுக்க அனைவருக்குமே ஷாக்காக இருந்தது. அந்த நேரத்தில் கருப்பு பணம் வச்சுருப்பாங்க பாருங்கள். நிறைய பேர் இருந்தாங்க அப்போ. கருப்பு பணம் ஏகப்பட்ட பேர் வச்சுட்ருப்பாங்க. 500 ரூபாய் 1000 ரூபாய் பதுக்கி வச்சுட்ருப்பாங்க. செவத்துலெல்லாம் மறைச்சி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குப்பை தொட்டியில் கொண்டு போய் போட்டிருக்காங்க. அதே போல் இங்கே மட்டும் இல்லை, இந்த பாகிஸ்தான் தெருவிலெல்லாம் நம்ம கரன்சி குப்பையாக கிடந்ததா அப்போல்லாம். இதுக்கெல்லாம் காரணம் சிதம்பரம் அவர்கள் தான். அன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் இந்த நடவடிக்கை எடுத்துராவிட்டால் இந்தியா உலகளவில் 4வது பொருளாதார நாடாக முன்னேறி இருக்க சான்ஸே கிடையாது. பாகிஸ்தான் அதை மட்டும் செய்யலை. நம்முடைய பணத்தை வச்சுட்டு இங்குள்ள கைக்கூலிகளை விலைக்கு வாங்கி இங்கு தொடர்ந்து பயங்கரவாத செயல்களை பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் அரங்கேற்றி இருப்பர். ஒரே ஒரு பெயர் மாற்றமே உயிர் பறிப்பு என்றால், இலங்கையில் லட்சக்கணக்கான தமிழர்களை ஒன்று குவிக்க காரணமாக இருந்த காங்கிரஸின் செயலுக்கு என்னன்னு சொல்கிறது பார்க்கலாம். இந்த முறை மக்கள் என்ன செய்கிறாங்கிறது. பாரத் மாதா கி ஜெய். ஜெய்ஹிந்த்.